ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். கிட்டத்தட்ட நம்ம கையில் இப்போ 9 மொபைல் வந்திருக்கு. 9மே வந்து பார்த்திங்கன்னா செம ஷார்ப்பான மொபைல் தான். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம ஜென்யூனான மொபைலு, எல்லாம் பர்ஃபெக்டானது. சில இது பாக்ஸோட இருக்குது, சில இது வெறும் மொபைலாக இருக்குது. இந்த மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்மியில் Note 13. ஸோ ரெட்மி Note 13 ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 256 ஜிபி, 12 ஜிபி ரேமு, 256ஆ, பயங்கரமான ஜிபிங்க. 256 ரெட்மியில் வந்து Note 13. விலை பாருங்கள், அடித்து விலையை உடச்சிருக்கோம். அதாவது 9000க்கு போட்டிருக்கோம். நான் ஏற்கனவே ஒன்று போட்டிருக்கோம் பாருங்கள், வெறும் 13 ஒருத்தன் 9000 ரூபா கொடுத்து விற்க சொல்லியிருக்கான். நம்ம வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அது என்ன டிஸ்பிளே? அது எல்சிடி டிஸ்பிளே. இது என்ன? இது எல்இடி டிஸ்பிளே. Note 13 காஸ்ட்லியான ஃபோனு. விலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அனுசரித்து போட்டிருக்கோம். வாரண்டி கூட இருக்க வாய்ப்பு இருக்கும். 12256. ஆமாம், அது 8256 9500. இது வந்து 12256. தாராளமாக வாங்கலாம். பெரிய மொபைலு ரெட்மி Note 13 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நோட்டுன்றது அதான் உங்களுக்கு ரேட்டே அதிகம். பார்த்தீங்களா, 12 ஜிபி ரேமு, 256. உள்ள அந்த புதுசுன்றதுக்கு இதை விட ஒரு அத்தாச்சி தேவையில்லை. உள்ள ஸ்டீல்லாம் தெரியுது பார்த்தீங்களா, அதான் புதுசுன்றதுக்கு அடையாளம். இது வந்து பார்த்தீங்கன்னா 9000 ரூபா, 9000 ருபீஸ் இது. ஸோ செம ரேட்டு. நல்ல கஸ்டமர் உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா உங்களுக்கு லக்கு தான். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய மாடலு ரியல்மியில் X7 மேக்ஸு. இது பவர் பட்டன் மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. பவர் பட்டன் வந்து கொஞ்சம் டைட்டு பாஸ். இது ஏற்கனவே நம்ம போட்டது தான். சரியா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கோம். வித் சார்ஜரோடு கொடுக்குறோம். ஏன்னா போன வாட்டி போடும்போது சார்ஜர் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 65 சார்ஜரு. நானே வந்து சார்ஜர் வந்து 1300 விற்கிறேன். நம்மகிட்டே வந்துச்சு, விற்றுட்டோம். சரியா, 80 வாட்ஸ் விற்றோம், 1200 விற்றோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் சார்ஜரோடு இருக்குது. ஒரிஜினல் கேபிள் சார்ஜரோட 8000 தான். 8000 ருபீஸ் தரோம். ஸோ மொபைல் தெளிவாக இருக்குது பஸ். கேமரா எல்லாமே சூப்பராக இருக்குது. அப்படியே மொபைலை திருப்புங்க. ரியல்மி X7 மேக்ஸு சார்ஜரோட. சரியா, ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். ரியல்மி X7 மேக்ஸ் தானே இது. இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மொபைலு விவோ V23 ப்ரோ. 24,000 ரூபாய்க்கு செகண்ட்ஸாகவே விற்கும். ஒரு காலத்தில் இதோட விலை வந்து 24,000 ரூபா செகண்ட்ஸ். ஒரு காலம்னா போன வருஷம் தான், வேறு ஒன்றும் இல்லை. சரியா, அப்போ வந்து இப்போ வந்து 8128. இந்த இடத்துல பிளாக் டாட் ஒரே ஒரு கோடு இருக்குது. அதே மாதிரி பேக் டோரும் உடஞ்சிருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் வெறும் 6000 ரூபாய்க்கு தான் தரோம். சரியா, 6000 ரூபாய்க்கு 5G மொபைலு, பெரிய மொபைலு, கேமராலாம் கூட நல்லா இருக்குது. எந்த இஷ்யூமே கிடையாது. ரஃப் யூஸ்க்கு வச்சுக்கலாம். 6000 ரூபாய்க்கு ஒரு புது ஃபோன் வாங்கி ஒன்று ப்ராசஸ் இல்லாமல் கஷ்டப்படுறதுக்கு இது மாதிரி ஹெவி ப்ராசஸரு, ஹெவி மொபைலு, எட்ஜ் ஸ்க்ரீனு, கேமரா, வீடியோ எல்லாமே செம்மையாக இருக்கும். ஸோ ப்ரைஸு வந்து பார்த்திங்கன்னா 6000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். 6000. ஸோ ஐடியா பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus Nord. OnePlus 9R வந்து பார்த்தீங்கன்னா 8/128. 8 ஜிபி ரேம், 128. OnePlus 9R பழைய மாடல் தான். இது ரொம்ப அகமாக இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டை கூட பேக் டோரை வேறு மாற்றி வச்சுருக்காப்புல. மற்றபடி மொபைல் யாருது சொல்லணும். பேக் டோர் மாற்றணுன்னு தான் சொல்லணும். அவர் சொல்ல மாட்டார், நம்ம தான் கண்டுபிடிச்சி சொல்லணும். 12,500 ரூபா. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 8/128. பேக் டோர் மாற்றிருக்கு. கேமரா எப்படி இருக்குது காட்டுங்க. மக்களுக்கு வந்து அப்படியே நம்ம என்ன இருக்கோ ரியலாக சொல்லணும் பாஸ். என்னத்தை அப்படியே அள்ளிட்டு போகிறோம். ஸோ மொபைல் கேமராலாம் நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது, தெளிவாக இருக்குது, நீட் கண்டிஷனு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12,500 ரூபா, அதாவது 12,500. இது ரெண்டுமே டிஸ்பிளே சேஞ்ச் பை. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அடிமாட்டு விலை. அதாவது டிஸ்பிளே சேஞ்சு தான். இந்த டிஸ்பிளே சேஞ்சுன்றதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுன்னு தான் இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளியே வச்சோம். செகண்ட்ஸ் மொபைல்னாலே டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி தான் இருக்குன்ற அந்த நிலையை உடைச்சோம் பார்த்தீங்களா. அதுக்கே நீங்கள் எங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். OnePlus Nord 5500. இதை காட்டுங்க பஸ். நல்ல டிஸ்பிளே போட்டுருக்காங்க, நல்ல சரியான டிஸ்பிளே போட்டிருக்காருன்னு அவர் சொல்கிறாரு. சரியா, ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 6GB 8GB 6GB ரேமு, 128. நேற்று வந்து 6000 ரூபா போட்டிருந்தாரு. இன்னைக்கு நல்ல ஓரளவு நல்ல டிஸ்பிளே தான் போட்டிருக்காருன்னு தம்பியே சொல்கிறாப்புல. ஆமாம்.
ஹேங் ஆகாது. ஏன்னா சில பேர் ப்ளூ கலரில் ரொம்ப நீங்க மொக்க டிஸ்பிளே போட்டிருப்பான். சரி ஓகே, நல்ல டிஸ்பிளே தான் போட்டிருக்காரு. 5500 6/128 பாக்ஸ் மொபைல் தான், சார்ஜர் கிடையாது. இதுவும் 8128 இது வந்து 8128 கிட்டத்தட்ட. இதுவும் வந்து ஒன் ப்ளஸ் நாடு CE2 தான் இது. ஸோ இதோட 8128 மொபைல் நல்லா தெளிவாக இருக்குது. இதுவும் 5500 தான். காசு அர்ஜென்ட்டுக்காக போட்டிருக்காரு. கை மாத்துறது தானே, என்ன இருக்குது வியாபாரம்னா. கேமராலாம் ஓரளவு பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. டிஸ்பிளே ஆனால் மாற்றினது தான் இது இல்லை, ரெண்டுமே மாற்றினது தான். சொல்லியே தான் விற்கிறோம் 5000. இதே வந்து நல்லா இருந்தால் உங்களுக்கே தெரியும், இது 10,000 போகும், இது ஒரு 10,000 போகும். ஸோ கம்மி பண்ணி 4500 கம்மி பண்ணி தரேன். 5000 5500 5500. இது வந்து ஒன் ப்ளஸ் நாடு. இது யாருது? இதே மாதிரி ஒன்று வீடியோ போட்டோமுங்க, அதை கலந்துட போகிறீங்க ஏங்க. ஆமாம், இந்த ஒன்று போட்டோம்ல நாடு CE3. இது யாருது? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டோம் 15. ஓ ஓகே ஓகே. இது வந்து ஒன் ப்ளஸ் நாடு வெறும் 3. ஒன் ப்ளஸ் நாடு வெறும் 3. அதை விட அது 15500 போட்டிருக்காரு. ஆனால் அது 12,250. சரி ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாடு பெரிய மாடலு. இது ஒரிஜினல் டிஸ்பிளே தானே? டிஸ்பிளேலாம் ஒரிஜினல் தான். மொபைலே வந்து புதுசாக இருக்க மாதிரி தானே இருக்குது. இதுவும் 15000 தான் போட்டிருக்காப்ல. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் சார்ஜர் ஃபுல் கிட்டு 8128 புதுசாக இருக்குது. மொபைலே புதுசாக இருக்குது. வாரண்டி தான் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வாரண்டி இருக்குமா எப்பா தம்பி? வாரண்டி இருக்கா நாடு 3? இல்லையா. ஸோ வாரண்டி கிடையாது, வாரண்டி முடிஞ்சிருச்சு. மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15000 15,000க்கு தரோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி ஏங்க நீங்கள் வீடியோவில் கம்முன்னு இருக்கீங்க. ரெட்மி நோட் 12 ப்ரோ. ரெட்மி நோட் 12 ப்ரோ 5G மொபைலு 15000 இது. தேவை இருக்கிறவங்க வாங்குவாங்க, நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது. ரெட்மி நோட் 12 ப்ரோ 5G மொபைலு 15000 தரேன். மொபைல் நல்லா தெளிவாக இருக்குது. பாக்ஸு சார்ஜர் இருக்குது. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 8256 15,000 8256 67 வாட்ஸு. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புது மொபைலாக இருக்குது. நம்ம இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷோரூமில் இருந்து எடுக்கிறாங்க. இங்கே பாருங்களேன், தெரிதா இல்லையா உங்களுக்கு? அப்படியே உள்ளே இருக்கிற கம்பி முதற்கொண்டு அப்படியே ஸ்டீல் கம்பி தெரியுது. ஏன் இதை காமிக்கிறேன்னா, உங்களுக்கு கண்டினியூவாக சார்ஜ் போடும்போது உள்ளே இருக்கிற அந்த ஸ்டீல் வந்து பிளாக் ஆகும். யூஸ்டுன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து யூஸ்டுன்னு சொல்லவே முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு ஸ்டீல் உள்ளே உள்ள ஸ்டீல் அது தெரியுது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 15000 தான் கொடுக்குறாப்புல. ரெட்மியில் நோட் 12. இப்போ நம்ம ரெட்மி நோட் 12 ப்ரோ இப்போ நம்ம பார்த்தோம்ல, ரெட்மியில் இவர் ஒன்று வச்சுருந்தார்ல 13. அப்போ பெரிய மாடல் தான், ஈக்குவல் தான் 12 ப்ரோ. ஆமாம். ஸோ ஓகே, இப்போ எப்படியோ உங்கள் இஷ்டம். 15000 இது. பாக்ஸு சார்ஜர் ஃபுல் கிட்டு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் இது என்னது நீங்கள் எடுத்து வச்சதா? இல்லை, அவர் கொடுத்தது தான். இது OnePlus 9R பை. ஆனால் இது உங்கள் மொபைலாக பாரு, அவர் மொபைலாக கேள்ப்பா. ஆமாம் ஆமாம், அவர் தான். இல்லை இல்லை, அவர் தான் கேட்குறாரு நம்மக்கிட்டேயே. ஒன் ப்ளஸ் நாடு 2Tன்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான மொபைலு. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8128. எங்கேப்பா மொபைலு? என்னத்தை பார்த்துக்கோ, வீடியோ முடிச்சு விடணுங்க. பெரிய மொபைல் எடுத்துகிட்டு போயிருக்கான் அந்த பையன். என்னவா அப்படியா? சரி ஓகே, அதோட நிறுத்திடுவோம்ப்பா சார். இது பாருங்கள், இதில் எது வேணுமோ பார்த்துட்டு கால் பண்ணுங்கள்.